வாஸ்து விதிமுறை வகுப்பு 2025 நவம்பர் 15 21 வரை 7 நாட்கள் 1 மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். நமக்கு தினம் தினம் எழுகக்கூடிய ஒரு நார்மலான சந்தேகங்கள் கொடுக்கக்கூடிய கேள்விக்கு யதார்த்தமான முறையில் இன்னைக்கு நமக்கு பதில் கொடுக்கறதுக்காக டாக்டர் சிவகுரு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். நம்மளுடைய வீட்டில் தினம் தினம் நமக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகங்கள் இது காலையில் தொடக்கத்திலேருந்து போயிடலாம். ஒரு கண் விழிக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டு சுவத்தில் ஒரு இறைவனோட படம், நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி 7 குதிரைகள் வைத்த படங்கள் வச்சுருப்பாங்க. இந்த அளவு எண்ணிக்கையில் இந்த படங்கள்லாம் வைக்கிறதுக்கான ஒரு தாற்பயம் என்ன? அதிலும் அந்த 7 குதிரை படம் ஏன் வைக்கணும்? அதாவதுமா, ஜோதிடத்துறை பொறுத்தளவில் இது ஒரு மனிதனுடைய கர்ம வாழ்வு. கர்ம வாழ்வு அப்படின்னா என்னன்னா, இல்லற மார்க்கத்துல அவர் வந்துட்டார் அப்படின்னாலே அவருக்கு கர்மாவும் விதியும் சரியாக செயல்பட்டே தீரும். அவருக்கு கர்மா இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா முழுமையாக விடுதலை அடைய முடியாது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் இயக்கும் பொழுது அதுல இன்னும் ஒரு கிரகம் பலகீனம் அடையும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதுல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே நம்மளால 9 கிரகத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்றதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதன் அடிப்படையில இந்த 7 குதிரை படம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னா தரும். எதன் அடிப்படையில அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னா, யார் ஒருவருக்கு மூளை அப்படின்றது சுறுசுறுப்பற்று இருக்கிறதோ, மூளை யாருக்கு சுறுசுறுப்பற்று இருக்கும் அப்படின்னா, மாயை உலகத்தில் சிக்கியவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பு குறையும். அதாவது ஒரு விதமான சோம்பேறித்தனத்தோடு, அதே போல பாத்தீங்கன்னா பெண் மோகத்தில் சிக்கியவர்கள், இவர்கள் எல்லாமே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய மூளை திறனை பயன்படுத்தி எந்த வகையிலுமே முன்னேற்றம் அடையாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்ட வீடுகள்ல இருக்கக்கூடியவர்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய குழந்தை நல்லபடியா தெளிவாகி அவருடைய மூளை திறனை பயன்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கணும், அவர் சுயமா நிக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய வீடுகள்ல இந்த குதிரை படம் இருப்பது நன்று. எந்த வீட்டுல ஆண்கள் சுறுசுறுப்பு அற்று இருக்கிறார்களோ, எந்த வீட்டுல ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை தெரியாமல் இருக்கிறாரோ, அந்த வீட்டுக்கு இந்த 7 குதிரையினுடைய படம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும். அதே சமயத்தில் அதிகார நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கணவரோ, அதிகார நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ அந்த வீட்டுல இருக்கிற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த 7 குதிரையினுடைய படங்கள் எந்த வகையில் நன்மை கொடுக்காதுன்னா, அவங்களுக்கு அதிகாரத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருக்கும். அதிகாரம் வளரும் பொழுது அன்பு குறையும். என்னைக்குமே பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமாக கூடிய ஒரு பாவம் உச்சம் அடையுதுன்னா அதனுடைய எதிர்பாவம் செயலிழக்கும். இப்ப இந்த 7 குதிரை அப்படின்றது ஒண்ணு கிடையாது. சூரியன் உச்சம் அடைகிற நட்சத்திரம் அஸ்வினி. இந்த அஸ்வினி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு குதிரை தலை அப்படின்ற ஒரு குறியீடு இருக்கிறது. 7 குதிரை ரதம், இதோடைய தொடர்பு படுத்தப்பட்டதுதான் பாத்தீங்கன்னா சூரிய பகவான். அந்த 7 குதிரையில இருக்கக்கூடிய அந்த ரதத்தோடு தொடர்பு இருக்கிற விஷயத்தை தான் நம்ம இங்க ஒரு படமாக, அதிலும் குறிப்பா சூரிய சக்தி எழும்பும் பொழுது அந்த குதிரை ஆக்டிவா ஓடுறது எப்படி இருக்கோ அதை வச்சு ஒரு இமேஜா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வீட்டுல மாட்டியிருப்பாங்க. ஆனா இது அதிகார நிலையில் இருப்பவர்களுக்கு இன்னும் பலம். ஆனா இந்த இடத்துல 7ஆம் பாவம் என்ற துலாம் ராசி செயலிழந்து இருக்கும். அப்ப 7ஆம் பாவம் என்பது என்ன அப்படின்னா நண்பர்கள், அந்தப்புற வாழ்க்கை. அந்தப்புற வாழ்க்கையினாலே மனைவி, குழந்தைகள், அவர்களோடு நேரம் செலவிடுதல், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 7ஆம் பாவம். அப்ப அதிகார நிலையில் பெரிய பொறுப்புகளில் பெரிய கோடிகளை குவிக்கக்கூடிய இடத்தில் இந்த படம் இருக்கிறது அப்படின்னா அவரால வீடுகள்ல நேரத்தை செலவிடுவது, அந்தப்புறத்தில் நேரத்தை செலவிடுவது குறைவாக இருக்கும். அதனால அதிகார தோரணை இருக்கக்கூடிய கணவர் இருக்கிறார் அப்படின்னா, அதிகார தோரணை இருக்கக்கூடிய மகன் இருக்கிறார் அப்படின்னா அவரோடு இணங்க முடியலன்னா அந்த 7 குதிரை படம் என்பது அவங்களுக்கு நெகட்டிவ். எந்த அதிகார நிலையுமே இல்ல, வாழ்க்கையில ரொம்ப அடிமையாவே இருக்காருன்னா அந்த வீட்டுல இருக்கிறது பாசிட்டிவ். இப்படி ஜோதிடத்துறையை பொறுத்தளவுல தேடல் எப்படியோ அதற்கு தகுந்த பொருள் இருப்பதுதான் நல்லது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அந்த தேடல் எப்போ என்ன தேவை இருக்கிறதோ அவ்வப்போது அந்த கிரகங்களை ஆலயம் சென்று நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சமப்படுத்திக்கலாம். இதற்கு ஏதாவது திசைன்னு இருக்கா? ஏன்னா குறிப்பிட்டு நிறைய பதிவுகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திசையை நோக்கி வீட்டில் இந்த அறையில தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க.
உங்களுடைய கருத்து? அதாவதுமா என்ன பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் பிரபஞ்சத்தில் நிலையான ஒரு இடத்தில் தான் இருக்கிறார். நம்மளுடைய பூமி சுழலுகிறது. அதனால அவர் கிழக்கில் உதிப்பது போன்றும், மேற்கில் மறைவது போன்றும் ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. அவரை பொறுத்தளவுல வலுவான திசை, அவருக்கு வலுவான திசை என்பது எதுனா கிழக்கு தான். இந்த கிழக்கு பகுதி தான் நம்மளுடைய எண்ண அதிர்வுகளையும், மூளைத்திறனையும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா குறிக்கிறது. அதனால வீட்டினுடைய வரவேற்பு அறையில் கிழக்கு திசையில் இந்த படம் இருப்பது நன்று. குறிப்பு வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ஒரு குறிக்கோள் இல்லாதவர்களுக்கு மட்டும் இந்த படம் அற்புதத்தை செய்யும். இதுலயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க, "படுத்தா எனக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குதுன்னு. நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கேன். காலையில ஆனா தூங்குறோம்." இது வந்து வீட்டினுடைய நிம்மதியும் கெடுக்கும், வேலையும் கெடுக்கும். இதற்கான இது ஏன் ஏற்படுது பொதுவா? பொதுவாமா வந்து தூக்கத்த கெடுக்கிற கிரகத்துல முதன்மையாக இருக்கிறது யார் அப்படின்னா ராகு பகவான் தான். இந்த ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய உடல் உறுப்பு பகுதியில எந்த இடத்துல வேலை செய்கிறாருன்னா மலக்குடல். இந்த மலக்குடல் வந்து ராகுவோடு தொடர்புடையது. நம்ம மலக்குடல் சிறப்பாக இருக்குன்னா, நம்மளுடைய உதடும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உதட்டுல வந்து ஈரப்பதம், உதட்டுல வந்து ஸ்கின் வந்து பீல் ஆகாம, எந்த அளவுக்கு வெடிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதோ, அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில ராகு பகவான் ரொம்ப சுபமா இருக்கார் அப்படின்றது பொருள். இந்த ராகு பகவான் வந்து எதிர்மறையாக இருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பா அது நம்மளுடைய உதட்டிலேயே தெரிஞ்சிரும். அதாவது அதிகப்படியான கருமை, அதிகப்படியான ட்ரைனஸ், அதிகப்படியான வெடிப்புகள் இருக்கும் பொழுது, நமக்கு அதோடைய உள்ளுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மலக்குடல். இந்த மலக்குடல்ல வந்து அதிகப்படியான கழிவுகள் இருப்பத தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படின்னு சொல்றோம். இவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கட்ட கனவுகள், பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரீக பாதிப்புகள் இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய உணர்வுகள் ஏற்படும். இரவு நேர உணவுகள வந்து ரொம்ப அதிகமான கெடுதல் உணவுகள என்ன பண்ணிப்பாங்கன்னா எடுத்துப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு ஜாதக அமைப்புல யாருக்கு இருக்கும் அப்படின்னா, லக்னத்திற்கு 12ஆம் இடத்த தான் நம்ம வந்து தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லக்னத்துக்கு 12ல அல்லது குரு பகவானுக்கு ஆண் ஜாதகத்துல 12ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருந்தாலோ, பெண் ஜாதகத்துல சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருந்தாலோ, அல்லது பொதுவாக இருவருடைய ஜாதகத்திலுமே லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள், குறிப்பாக ராகுவுடைய தொடர்பு, செவ்வாயுடைய தொடர்பு, கேதுவுடைய தொடர்பு இருக்கிறது அப்படின்னா, இவங்க மலக்குடல் இவங்க சொல்றத கேட்காது. அப்போ அவங்களுக்கு பகல் முழுவதும் நல்ல தூக்கம் இருக்கும். இரவு முழுவதும் தூக்கம் அப்படின்றது வரவே வராது. அப்போ இந்த இடத்துல நாம ராகுவ சாந்தி பண்ற விஷயம் யாருகிட்ட இருக்குன்னா, அது சுக்கிரன் கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இவர் அசுரர். இவர்கிட்ட இருந்து ஒரு சொல்ல வந்து இன்னொருத்தர் சொல்ல ராகு கேட்கணும்னா, அதற்கு தளபதி யார் அப்படின்னா சுக்கிராச்சாரியார் தான். அப்ப சுக்கிராச்சாரியார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவருடைய வடிவாக இங்க என்ன இருக்கு? இப்ப விடி வெள்ளின்றது சுக்கிரன். அது மாரியே பூமியில என்ன பொருள்லாம் பரவி இருக்கோ, அதெல்லாம் அவருடைய ஆளுமை. அதுல ரொம்ப எளிமையா நமக்கு கிடைக்கிறது எதுனா டைமண்ட் கல்கண்டு. ஓகேவா? அந்த சுக்கிரனுக்கு இன்னும் ஒண்ணு தூக்கத்துக்கும், நரம்பு மண்டலத்துக்கும் நெறைய தொடர்பு இருக்குன்னு சொல்றோம். அப்போ மூளை, நரம்புகள் ஓய்வெடுக்கக்கூடிய காலம் இரவு காலம். அப்போ இந்த இடத்துல புதன குறிக்கிறது வந்து பச்சை நிறம். அப்போ பச்சை நிறமா இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, புதனுடைய ஆளுமை எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கிறது. அந்த பச்சை நிறத்தோடு புதனோடு வாசனையும் சேர்ந்தால் அது புதன், சுக்கிரன் சம்பந்தப்பட்டது. அப்போ அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு. சரியா? அதுல பச்சை நிறமும் இருக்கும். ஒரு நல்ல நறுமணமும் இருக்கும். இப்ப அந்த சோம்பு, கல்கண்டு இத 2யுமே நாம வந்து ஒரு வெள்ளை துணியில், அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ரோஸ் வாட்டர்ல காட்டன் துணிய நல்லா டிப் பண்ணி ஊற வைக்கணும். ஊற வைத்த அந்த துணிய வெயில்ல காய வைத்து, அதுல வந்து 1 ஸ்பூன் சோம்பு, அதற்கப்புறம் 1 ஸ்பூன் டைமண்ட் கல்கண்ட முடிச்சு, தலையணைக்கு அடியில வைத்து தூங்கும் பொழுது, இந்த ராகுவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் முழுவதுமாக நீங்கும். அப்போ எப்போ வந்து அவங்க நல்லா தூங்குறாங்களோ, அப்பவே அவங்க லிவர் கரெக்ட்டா ஃபங்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்பவே அவங்களுடைய மலக்குடல் சீராக வேலை செய்யும். அவங்களுக்கு வயிற்று விஷயங்கள் கரெக்ட்டா கிளியர் ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய வாயில் இருந்து அந்த நாற்றம், அதாவது துர்நாற்றம் ஆமா. வீசுதல், அந்த உதட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகி, அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு சூப்பரா முன்னேறி போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அந்த எளிமையான பரிகாரம் தூக்கமின்மைக்கு ஒரு சிறந்த பரிகாரம். நெறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, காலை கண் விழித்த உடனே ஏதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியா, உதாரணத்துக்கு ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம பார்க்குறோம் காலையில அப்படிங்கும்போது அது நல்லாருக்கும். ம். இத நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத பார்த்தாலே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கு ஒரு ஒரு தெளிவான விளக்கம். அதாவதுமா, என்ன பொறுத்தளவுல நாம் காலை எழுந்த உடனே நாம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் எது அப்படின்னா, பூமி தாய்.
நம்ம நார்மலா தரையில் படுத்திருந்தாலும் சரி, ஒரு கட்டிலில் அமர்ந்திருந்தாலும் சரி, முதல்ல பூமி தாய வணங்கணும். அந்த பூமி தாயினுடைய மறுவடிவம் எதுனா நம்மளுடைய உடல், நம்மளுடைய பாதம். இதுதான் பூமி தாயோட சம்பந்தமாக இருக்கிறது. அதனால பூமி தாயை தொழுது முதல்ல நம்மை தொழுதுக்கணும். எதற்காக அப்படின்னா, இன்றைய காலை பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கிறது. என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்றைய நாள அற்புதமா எனக்கு உருவாக்கி கொடுத்த உனக்கு நன்றின்னு பூமி தாய்க்கு முதல்ல சொல்லிட்டு, நமக்கு நாம சொல்லிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூரிய ஒளிய பார்க்கும் பொழுது என்ன நிகழ்வுகள், முதல்ல வெளிச்சம் தோன்றும் பொழுது என்ன நிகழ்வை நாம் பார்க்கிறோமோ, அந்த கிரக காரகத்துவம் அந்த நாள் முழுவதும் நமக்கு செயல்படும். இப்ப உதாரணமா லைட் போட்டதுக்கு பிறகு நீங்க ஃபர்ஸ்ட்டா பார்க்குற என்ன பொருளோ, அல்லது என்ன சூழ்நிலைய பார்க்குறீங்களோ, அதுதான் உங்களுக்கு அந்த நாள் முழுக்க இருக்கும். இப்ப லைட்ட போட்ட உடனே ஒரு குப்பைய நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா, அந்த நாள் முழுவதும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு விதமான சோம்பேறித்தனத்தோட தான் இருப்பீங்க. லைட் ஆன் பண்ண உடனே இந்த வெளிச்சம் பார்த்த உடனே ஒரு கண்ணாடிய பார்க்குறீங்க. என்னைக்குமே நம்மளுடைய முகம் அப்படின்றது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது காலைல ரொம்ப பிரகாசமா தெரியும். அதனால தான் காலையில் விழித்த உடனே பார்க்கத்தக்கதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல முகம் பார்க்கும் கண்ணாடின்னு ஒண்ணு இருக்கிறது. இது நன்றாக தூங்குபவர்களுக்கு மட்டும் தான். இரவு முழுக்க மொபைல் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு இருக்கவர்கள் முகம் காலையில பார்க்கும்பொழுது லட்சுமி கடாட்சத்தோட என்ன பண்ணாது? இருக்காது. இது நன்றாக தூங்கி எழுபவருக்கு தெரியும், அவருடைய முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும்னு. அதற்கு அடுத்தபடியா மங்களகரமான பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாம பயன்படுத்தக்கூடிய நகைகள் இருக்கு இல்லையா? இத வந்து நாம ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். காலையில எழுந்த உடனே வெளிச்சத்துல அத முதல்ல பார்க்கலாம். அப்படி இல்லையா, நம்ம முன்னோர்கள் பார்த்த ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம காலையில கண் விழித்து பார்த்தோம்னா, எதிர்த்த வீடு தெரியுது, அபார்ட்மெண்ட் தெரியுது. இது இன்றைய லைஃப் ஸ்டைல். அன்னைக்கு இருந்தவங்க காலையில கதவ திறந்த உடனே சூரிய ஒளிய மட்டும் தான் பார்ப்பாங்க. அதற்கு அடுத்தபடியா நீரில் முகம் பார்த்தல் அப்படின்றது நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய சிறந்த பரிகாரம். நம்ம முன்னோர்கள் அது ஆற்றங்கரையாக இருக்கும், குளத்தங்கரையாக இருக்கும், இல்லைன்னா வீட்டிலேயே ஒரு தொட்டியில நீரை தேக்கி வைத்து முதல்ல ஒரு சொம்புல நீர் எடுத்து அதுலதான் ஃபர்ஸ்ட் அவங்க முகத்தை பார்ப்பாங்க. அவங்க அது காரணத்தோட பண்ணல. ஆனா நீர்ல முகம் பார்க்கிறதுன்றது இந்த இடத்துல வந்து சந்திரனுக்கு ஒரு பேலன்ஸ்டான பரிகாரம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, கண்ணாடியை பார்த்துடுறோம். ஆனா நம்ம வீட்டுல பைப் கனெக்ஷன் தான் இருக்குது. யாருமே தண்ணீரை நிரப்பி வைத்து சந்திரனை வலுப்படுத்தல. ஆனா வீட்டுல தண்ணீரை நிரப்பி வச்சா பணம் வரும்னு சொன்னா செய்யறாங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் கடமையாக செய்த ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கையினுடைய சுழற்சி காரணமாக கிரகங்கள் நம்மோடு எந்த வகையெல்லாம் வலுவாக இருந்ததோ அதையெல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வகையில் நாம் பயன்படுத்திய அத்தனை விஷயமும் நம் மனோபலத்திற்கும் உடல் பலத்திற்கும் உறுதுணையாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது மாடர்ன் வேர்ல்டு அப்படின்ற பேர்ல நாம இழந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தமிழன் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து 1000 வருடம் கூட வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்தது. ஆகையினால என்ன பொறுத்தளவுல காலையில கண் விழித்து பார்த்த உடனே ஒரு நல்ல விஷயமா இருக்கிறது நல்லது. அது நீங்க சொன்ன மாதிரி பட்டர்ஃப்ளையா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய முகமா இருக்கலாம், அல்லது முகம் பார்க்கும் கண்ணாடியா இருக்கலாம், அல்லது நம்ம நகை வைத்திருக்கிற கிண்ணமாக இருக்கலாம், அல்லது நீங்க சொல்றதினிலேருந்து நான் ஃபாலோ பண்றேன். வீட்டை விட்டு எழுந்து வந்தோடனே பின் கதவை திறந்துட்டு தண்ணீர்ல நான் தேக்கி வச்சு அதுல என் முகத்தை பார்க்கறனாலும் சூப்பரா இருக்கும். இல்லைன்னா அந்த பூந்தோட்டம், நம்ம வீட்லயே நிறைய பூந்தோட்டம் வச்சிருக்கோம். அந்த பூந்தோட்டத்தை நம்ம பார்க்கிறது ரொம்ப சிறப்பு. வீட்டு வாசல்ல நிறைய முடிச்சுகள் கட்டி தொங்க விடலாம். அதாவதுமா, தலைவாசல் நம்மளுடைய முகம் இரண்டுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. இந்த பஞ்சபூதத்தினுடைய அதிர்வுகள் ஒன்று சேரும் பொழுது இது ஒரு குறியீடாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சூழல்ல உருவாக்கப்பட்டதுதான்